உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினரால் இயக்கி வைக்கப்பட்ட புதிய பேருந்தினை காணவில்லை. வேதனை தெரிவிக்கும் பேருந்து பயணியர். உத்தரமேரூரில் இருந்து காஞ்சிபுரம் வரையிலான 34C தடம் எண் கொண்ட பேருந்து காஞ்சிபுரம் உத்தரமேரூர் கீழ்வழி மார்க்க சாலையில் தினசரி 10 முறை இயக்கப்படுகிறது. இப்பேருந்துகள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக காலாவதியான ஓட்டை உடைசல் பேருந்துகளால் விபத்துக்கள் நடைபெற்று வந்தன. தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் கடந்த ஆண்டு காஞ்சிபுரம் மண்டலம் ஓரிக்கை பணிமனையிலிருந்து புதிய பேருந்து சேவையினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்தார். அப்புதிய பேருந்துகளை கடந்த சில மாதங்களாக உத்தரமேரூர் பகுதிகளில் இயக்கப்படுவதில்லை என பேருந்து பயணியர் வேதனை தெரிவிக்கின்றனர். இவ்வழித்தடத்தில் இயக்கப்பட்ட புதிய பேருந்துகளை புறநகர் பகுதிகளில் இயக்கப்படுவதாக கூறப்படுகிறது. உத்தரமேரூர் காஞ்சிபுரம் வழித்தடங்களில் வழக்கம் போல் காயலான் கடைக்கு போக வேண்டிய பழைய பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்த புதிய பேருந்தினை காணவில்லை என சமூக ஆர்வலர்கள் சிலர் காஞ்சிபுரம் பணிமனை அதிகாரிகளிடம் கேட்டதற்கு பணிமனை நிர்வாகம் தமிழக அரசு உத்தரவுப்படி செயல்படுவதாகவும் காணாமல் போன புதிய பேருந்துகள் பற்றிய எவ்வித தகவல்களையும் பேருந்து பயணிகளுக்கு வழங்க மறுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காலையில் இயக்கப்படும் தட எண் 34 எண் கொண்ட புதிய பேருந்துக்கு பதிலாக ஓட்டை உடைசல் பேருந்து தடம் எண் 76C எண் கொண்ட ஸ்ரீபெரும்புதூர் புறநகர் பேருந்து இயக்கப்படுகிறது. காலை 9 மணிக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள், அரசு உள்ளிட்ட தனியார் நிறுவனங்களுக்கு பணிகளுக்கு செல்லும் போக்குவரத்து பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் காணாமல் போன புதிய பேருந்தினை கண்டறிந்து வழக்கம் போல இந்த வழித்தடங்களில் இயக்கிட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. வணக்கங்க. நான் தினமும் உத்தரமேரூர்லேருந்து காஞ்சிபுரத்துக்கு பேருந்தில் தான் பயணம் செய்கிறேன். அப்படி பயணம் செய்யும்போது அந்த நகர பேருந்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களே அதில் போக முடியாத அளவிற்கு மிக கேவலமான ஒரு 40-50 பேருந்தெல்லாம் இயக்குறாங்க. கடந்த வருடம் டிசம்பர் மாதத்தில் தான் நம்ம உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு T34 ஒரு புது வண்டியை விட்டார். புது வண்டியை கொண்டாந்து விட்டாங்க. அந்த வண்டி இப்போ போகுதான்னு பார்த்தா இல்லை. ஏறவும் முடியாது, இறங்கவும் முடியாது, நிற்கவும் முடியாது. அந்த அளவுக்கு கேவலமான பேருந்துகளை இயக்குறாங்க. இது சம்மந்தமாக டிப்போவில் போய் கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது அரசாங்கத்தினுடைய வழிகாட்டல் படி தான் நடக்குது, அதனால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சட்டமன்ற உறுப்பினர் விட்ட வண்டி பார்த்தீங்கன்னா புது வண்டி. அந்த வண்டி எங்கே ஓடுதுன்னா 76Cன்னு முன்ன போர்டு போட்டுக்கிறாங்க, பின்னாடி T34 போட்டுக்கிறாங்க. இப்படி அவலமான நிலையை இந்த ஆட்சியில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது மக்கள் விரோத ஆட்சியாக செயல்படுது. மக்களை நீங்கள்லாம் சிந்திக்கணும். போக்குவரத்து கூட சரி பண்ண முடியாத நிலையில் இந்த அரசு இருக்கிறது என்பது நான் பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.